சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் ஆலைகளில் குடிநீர் வழங்கல் துறை, நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட 3 துறைகள் இணைந்து குழு அமைத்து ஆய்வு மேற்கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். முழு விவரங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் குடிநீர் உற்பத்தி ஆலைகளை ஆய்வு மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக நகராட்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, உணவு பாதுகாப்புத்துறை ஆகிய 3 துறைகளில் குழுவாக இணைந்து ஆய்வு மேற்கொள்ளவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. கேன் குடிநீரில் 80% புதிய கேன் விற்பனை செய்ய வேண்டும். நிறுவனத்தின் பெயர், தயாரிக்கப்படும் தேதி, காலாவதியான தேதி உள்ளிட்டவை அனைத்து விவரங்களும் இடம்பெற வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. அந்த உத்தரவுகள் அனைத்தும் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உத்தரவுகள் பின்பற்றாத கேன் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கி வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாத கடைகளின் உரிமையாளர்களுக்கு 5000 அபராதம் விதிக்கவும் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த உத்தரவில் குடிநீர் ஆலைகளில் இருந்து உற்பத்தியாகும் குடிநீர் கேன்கள் எவ்வாறு நிரப்பப்படுகிறது, கேன்கள் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் கால்சியம் அளவு 1 லிட்டர் குடிநீரில் 10 முதல் 75 மில்லிகிராம் என்ற அளவிலும், மெக்னீசியத்தின் அளவு 1 லிட்டர் குடிநீரில் 5 முதல் 30 மில்லிகிராம் என்ற அளவிலும் உள்ளிட்ட வழிகாட்டுதலை பின்பற்றப்படுகிறதா, உணவு பாதுகாப்புத்துறை மூலம் குடிநீரின் டிடிஎஸ் அளவு 30 70 உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் டிடிஎஸின் அளவு 70 புள்ளிகள் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் இந்த குழுவிற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடைகளில் விற்கப்படும் கேன் குடிநீரை ஆய்வு மேற்கொள்ளும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதில் கேன் குடிநீரில் 80% புதிய கேன் விற்பனை செய்யப்படுகிறதா, கேன் வாட்டர் குடிநீரின் தரத்தை முழுமையாக பின்பற்றப்படுகிறதா, அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி மற்றும் குடிநீர் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் இடம்பெற்றுள்ளதா என ஆய்வு மேற்கொள்ளவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.